ஹாய்ப்பா, குட் மார்னிங். இங்கே மதுரை ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். காலையில் ஏஞ்சோன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் எப்படி ரூமெல்லாம் திரும்ப எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்திருக்கேன். வாங்க, ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது பாருங்களேன். யார் வந்திருக்கா தெரியுமா? என் பையன் வந்திருக்கான் சர்ப்ரைஸாக. திடீர்னு ரூமுக்கு வந்திருக்கான் சென்னையிலேருந்து மதுரைக்கு. அதாவது ரூமில் தூங்குறா, சத்தம் இல்லாமல் எடுத்தேன். இவங்க வாக்கிங் போயிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது பாருங்களேன். மாங்காய் நிறைய மாங்காவாக விழுந்து கிடக்கு பாருங்க. பாருங்க, இவ்வளோ மாங்காய், தண்ணிக்குள்ளேயும் அவ்வளோ மாங்காய் கிடக்கு. காலையிலே சர்ப்ரைஸாக ரூமுக்கு பெல் அடித்தான். பார்த்தா அவர் சென்னையிலேருந்து ஒரு நாள் எங்கள் கூட ஸ்டே பண்ணிவிட்டு 3 பேரும் ஒன்றா ரிட்டன் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கான். முன்னாடியே சொன்னான், சரி முடிஞ்சா வருவேம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பார்த்தா வந்துட்டான். சரி, இப்போ இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நம்ம எங்கே போகிறோன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் பழமுதிர் சோலைக்கும் போயிட்டு நாளைக்கு காலையில் சென்னைக்கு கிளம்ப வேண்டியதான்ப்பா. வாங்க, இப்போ அடுத்துட்டு கிளம்பிட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக தராங்களாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றமா பழமுதிர் சோலையா தெரியல, கிளம்ப வேண்டியதான்ப்பா. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றது, நிலாவை கூட்டி வந்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான்? வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றது, நிலாவை கூட்டி வந்ததா. உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவிக்கால்கள் கொண்டு ஓடு இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆணையிடு, அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்டவிடு. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே. வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றது, நிலாவை கூட்டி வந்ததா. கிளம்பியாச்சு. பழமுதிர் சோலை வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டோம். அதனால் திருப்பரங்குன்றம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஜூலை 14th கும்பாபிஷேகம், அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சரி, அதனால் நாங்கள் மூலவரை பார்க்கல, உற்சவரை மட்டும்தான் பார்த்தோம். வெயில், பயங்கரமான வெயில், கூட்டம்லாம் ரொம்ப இல்லை. ஆனாலும் நம்ம சரி மூலவரை பார்க்க முடியலனாலும் உற்சவரை பார்த்துட்டு வந்துடலாம்
அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா கும்பாபிஷேகன்றதுனால கோயில் வந்து க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப பிஸியாக இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் போயிட்டு அங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலை. இப்போ எங்கே இருக்கோம்னா அங்கே மதுரை மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்துக்கு தான் போயிருந்தோம். மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து தெப்பக்குளம் போகலான்னு சொல்லிட்டு தான். தெப்பக்குளம் வந்து ரொம்ப ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து என்ன சாப்பிட்டோம், சோடா குடித்தோம். அப்புறம் அந்த முள்ளு முறுக்கா அது ஏதோ சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நிறைய பேர், ரொம்ப கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. சென்னை மக்களுக்கு மெரினா பீச் மாதிரி மதுரை மக்களுக்கு வந்து இந்த தெப்பக்குளம் தான் போல இருக்குது. அதனால் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே தான் போனோம். வாங்க அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். நல்லா இருந்தது ரொம்ப. அப்புறம் குளத்தை ரொம்ப தூரம்லாம் இல்லை, இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி கோயிலேருந்து ஆப்போசிட்டில் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம். நிறைய கடை கூட்டம்லாம் இருந்தது. இந்த கோயில் இங்கே இருக்கா, இதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த தெப்பக்குளம் இருக்குது. மதுரை மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம். சும்மா அப்படியே ஜாலியாக ஒரு குட்டி ரவுண்டு போய்க்கிட்டு பேசிக்கிட்டு அங்கே நல்லா இருந்தது. நல்லா அதுவும் அந்த ஈவினிங் வந்து நிலா வெளிச்சம், நிலா அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. ரொம்ப நல்லா என்னென்ன கடைலாம் இருக்குது பாருங்களேன். இந்த கடை எல்லாமே இருக்குது. பானிபூரி, சோடா, அப்புறம் ஆம்லேட்டு, ப்ரெட் ஆம்லேட்டு, மோமோஸு, இந்த மாதிரி நிறைய கிளிப்பு, இந்த மாதிரி கடை. நம்ம ஒரு குட்டி பாண்டிசவம் பசார் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் மதுரை அந்த பக்கம் போகிறீங்கன்னா, நம்ம எப்பவுமே பைபாஸ் வழியாகவே அப்படியே போயிடுறோம், ஊருக்குள்ளே போகிறதே இல்லை. இந்த வாட்டி இங்கே தங்கியிருந்ததுனால வந்து நாங்கள் ஒவ்வொரு இடமும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெருசாக ஒன்றும் இல்லை. எங்கே போனோம், மீனாட்சி அம்மன் கோயில் போனோம் நேற்று. அப்புறம் திருப்பரங்குன்றம் போனோம். அப்புறம் திரும்ப இந்த மாரியம்மன் கோயில் போனோம். திரும்பவும் நான் மீனாட்சி அம்மன் கோயில் இன்றைக்கி போனேன். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம். ரூமுக்கு வெளியே நடந்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது, இடம் சுற்றி நடக்கிற மாதிரி. சரி, அங்கே ரூமுக்கு வெளியே சைக்கிள் இருந்தது. சரி, சைக்கிள் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆச்சே, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குட்டியாக அந்த ஒரு மொனம் வரைக்கும் சைக்கிள் ஓட்டி பார்க்கலாமேன்னு ஓட்டுனேன். நல்லா தான் ஓட்ட வந்தது. அது எப்படி சின்ன வயசில் ஓட்டுனது மறக்காது போல இருக்குது. நல்லா கீழே விழுந்துடணும்னு பயமாக இருந்தது. குட்டியாக ஒரு ரவுண்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.